measurement of three-phase power using 2 wattmeter method. இதில் மொத்தம் 3 ஃபேஸ் இருக்குது. R, B, Y. இந்த 3 ஃபேஸில் இருக்கிற பவரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த பவர் இந்த 3 ஃபேஸில் இருக்கிற பவர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 2 wattmeter வச்சு செக் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அந்த மெத்தடில். அப்போது நம்ம இந்த P1 இந்த P2 இந்த ரெண்டு பவரையும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபைனலாக டோட்டல் பவர் கிடச்சிரும். ஓகேங்களா? அதுக்கு 2 wattmeter மெத்தட் அப்ளை பண்ணோம். அதுக்கு ஃபார்முலா n-1. எவ்வளவு ஃபேஸஸ் இருக்குது? 3 ஃபேஸஸ் இருக்குது. R ஃபேஸ், B ஃபேஸ், Y ஃபேஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் 3. ஸோ 3 - 1 2. ஸோ அப்போ 2 wattmeters மட்டும் போதும். ஓகேங்களா? சரி, இந்த 2 wattmeters யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டோட்டல் பவர் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மெத்தடுக்கு இன்னொரு பேர் 2 element மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, இதில் கேஸ் 1 ஸ்டார் கனெக்டட் லோடு. இப்போ இது எப்படி இருக்கீங்க? ஸ்டார் கனெக்ஷன் மாதிரி இருக்கா பாருங்கள் லோடு. ஸோ இந்த மாதிரி ஸ்டார் கனெக்ஷனாக இருந்துச்சுன்னா எப்படி வந்து பவர் கண்டுபிடிக்கிறது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரீடிங் ஆஃப் த wattmeter 1. இந்த wattmeter 1ல் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் IR ஃபஸ்ட்டு ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ரீடிங் ஆஃப் wattmeter 1. ஸோ இந்த wattmeter 1ல் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் ரீடிங்ஸ். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் P1 = இங்கே என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது? IR. இந்த ஃபேஸ் வந்து R. ஸோ இதில் வந்து IR கரண்ட் பாஸ் ஆகுது இன்ட்டு வோல்டேஜ். இதில் என்ன வோல்டேஜ் இருக்குதுன்னு பார்க்கணும். இது எப்படி பார்க்கணும் பாருங்கள். இப்படியே கை வச்சுட்டே போங்க. உங்களுக்கு 2 வோல்டேஜ் வரும். இந்த பக்கம் ஒரு வோல்டேஜ், இந்த பக்கம் ஒரு வோல்டேஜ். VR வோல்டேஜ், VB வோல்டேஜ். ஸோ VR - VB. ஸோ இங்கே வந்து பிரிஞ்சதுனால இங்கே மைனஸ் போடணும் VB. ஓகேங்களா? இதுக்கு வரைக்கும் ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும் VBக்கு. ஸோ VR - VB. சிமிலர்லி இதே மாதிரி தான் இன்ஸ்டன்டேனியஸ் ரீடிங் ஆஃப் wattmeter 2. ஸோ wattmeter 2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போது இதுக்கு என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது? IY. ஸோ P2 = IY. இதுக்கு என்ன வோல்டேஜ் எப்படி பார்ப்போம்? இப்படியே போவோம். இப்படியே போகும்போது இங்கே யார் ஃபஸ்ட்டு இருக்கா? Y தான் இருக்குது. அதான் VY தான் இருக்குது. அப்போ இதுக்கு பாசிட்டிவ் வரும். ஸோ VY. இது பிரியறதுனால VB, இப்படி பிரியறதுனால VB மைனஸில் வரும். ஸோ ரெண்டு பக்கமும் VB மைனஸில் தான் வரும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து பவர் எழுதணும் இன்ஸ்டன்டேனியஸ் ரீடிங்ஸ். ஸோ P1 P2 எழுதியாச்சு. இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1 + 2 we get. அதுக்கு முன்னால் உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லாம் சொல்லிடுறேன் பாருங்கள். R, B, Yலாம் வந்து ஃபேஸஸ். இந்த ஒவ்வொரு வாட்மீட்டர் இதில் வந்து நம்மளுக்கு காயில்ஸ் இருக்குது, அப்புறம் ரெசிஸ்டார் இருக்குது, அப்புறம் இங்கே வந்து ப்ரெஷர் காயில் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். இது இந்த C பாயிண்ட் இதுதான் காமன் பாயிண்ட். இந்த 2 வாட்மீட்டருக்கும் காமன் பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான். இதுலேருந்து தான் நம்மளுக்கு இந்த ஸ்டார் கனெக்ஷன் இங்கே ஏற்படுது. ஓகேங்களா? இந்த ஒவ்வொன்றுமே ஸ்டார் கனெக்ஷன் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த காமன் பாயிண்ட் யார் கூட கனெக்ட் ஆகிருக்குன்னா இங்கே இருக்கிற வோல்டேஜ் ரெசிஸ்டார் B ரெசிஸ்டார் RBன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கே தான் VB. இந்த VB தான் வந்து காமனாக இருக்கிறதுனால ரெண்டுத்துலேயும் வருது VBன்னு நெகட்டிவாக. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே ஒரு ரெசிஸ்டாரு, இங்கே இருக்கிற வாட்மீட்டர்லேருந்து ஒரு ரெசிஸ்டார். ஸோ இது RY, இது RR, இது RB. இந்த மாதிரி 3 ரெசிஸ்டாரும் சேர்ந்து ஒரு ஸ்டார் கனெக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது என்ன டோட்டல் பவர் இருக்கும்? இந்த P1 P2 அதான் கண்டுபிடிக்கணும். சரி, ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாமா? ஸோ P1 + P2 = IR × VR, IR VR மைனஸ் எடுத்து எழுதிக்கோங்க. IR × VB, IR VB. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் IY × VY + IY VY. IY × -VB, IY VB. ஃப்ரண்ட்டில் மைனஸ் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த Bலாம் இருக்குது இல்லையா, IR VB, IY VB. இந்த VBலாம் தனியாக காமன் எடுத்துருவோம். இங்கே ஒரு VB இருக்குது, இங்கே ஒரு VB இருக்குது. VB எடுத்தாச்சு. அப்போ பேலன்ஸ் தான் இருக்கும் IR IY. மைனஸும் வெளியே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த IR VR எடுத்து நான் VR IRன்னு மாற்றி எழுதிக்கிறேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற IY VY எடுத்து நான் VY IYன்னு மாற்றி எழுதிக்கிறேன். இந்த ஸ்டெப் எப்படி வந்து புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது, as the load is star connected using Kirchhoff's current law. இது ஸ்டார் கனெக்ஷனாக இருக்கும்போது நம்மளுக்கு கரண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். IR கரண்ட், IB கரண்ட், IY கரண்ட், இந்த 3 கரண்ட்டையும் நம்ம ஈக்குவல் டு 0ன்னு சொல்லணும் Kirchhoff's current law படி. சரி,
IR plus IY இந்த plus IB அந்த பக்கம் போயிடுச்சுன்னா minus IB. இதுதான் fourth equation. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த fourth equation எடுத்துகிட்டு போய் third equationல substitute பண்ண போகிறோம். பண்ணலாமா? So P1 plus P2 equal to VR IR VY IY minus VB. இந்த IR plus IYக்கு பதிலாக நம்ம minus IB போட்டுக்கலாம். ஓகேங்களா? Next P1 plus P2 equal to VR IR plus VY IY minus into minus plus. So VB IB. இதுதான் fifth equation. இந்த fifth equation தான் நம்மளுக்கு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா sum of two instantaneous reading of the 2 wattmeter equal to total power consumed by the load. அப்போ இதுதான் அந்த final equation. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச final total power by 2 watt method. Next இப்போ case 2 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது case 2 டெல்டா கனெக்ஷன். பாருங்கள், இந்த மாதிரி டெல்டா கனெக்ஷனில் இருந்துச்சுன்னா எப்படி வந்து அந்த 3 ஃபேஸில் இருக்கிற by 2 watt meter மெத்தட் மூலிமா அந்த டோட்டல் பவர் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? சரி, இந்த டெல்டா கனெக்ஷனில் பாருங்கள், ஆர் ஃபேஸ், பி ஃபேஸ், ஒய் ஃபேஸ், இதில் 2 வாட் மீட்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கான காமன் பாயிண்ட்டு இந்த மூணுமே எதில் போய் கனெக்ட் ஆகிருக்கு? ஒரு டெல்டா கனெக்ஷனில் போய் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? சரி, அப்படி டெல்டா கனெக்ஷனில் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பவர் கிடைக்கும்? ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரீடிங் ஆஃப் த வாட் மீட்டர் 1. அப்போது எங்கே இருக்குது? P1, இதுதான் P1. ஸோ P1 ஈக்குவல் டு இதில் என்ன வோல்டேஜ் சப்ளை ஆகுது பாருங்கள், மைனஸ் விபிஆர். மைனஸ் விபிஆர் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது, விபிஆர். இப்போது வோல்டேஜ் வந்து ஒரு டெல்டா கனெக்ஷனில் இருக்குது. டெல்டா கனெக்ஷனில் இருக்கும்போது கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும்போது வோல்டேஜ் இந்த பக்கம் இருக்குது இல்லையா? ஸோ ஆப்போசிட். ஸோ மைனஸ் விபிஆர் இன்ட்டு கரண்ட்டு என்ன கரண்ட்? இது ஐஆர் கரண்ட். ஐஆர் கரண்ட்டில் என்னென்ன கரண்ட் இருக்குது? ஐஆர்ஒய் மைனஸ் ஐபிஆர். ஐஆர்ஒய் மைனஸ் ஐபிஆர். இதில் இருக்கிற கரண்ட்டும் பிரியுது இல்லையா? இங்கே தான் அது ஃப்ளோ ஆகும் இந்த இடத்துல. அப்போது ஐஆர்ஒய் மைனஸ் ஐபிஆர் எடுத்து இங்கே எழுதிக்கும். ஸோ P1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வந்து ஆப்போசிட் சைனு. ஓகேங்களா? அடுத்தது விபிஆர், வோல்டேஜ் விபிஆர், இந்த இடத்துல வோல்டேஜ் க்ரியேட் ஆகும், இன்டூ கரண்ட் ஐஆர்ஒய் மைனஸ் ஐபிஆர் கரண்ட் எடுத்து இங்கே எழுதிக்கும். சேம் இன்ஸ்டன்டேனியஸ் ரீடிங் ஆஃப் வாட் மீட்டர் 2 P2 தான் இருக்குங்க இல்லையா? இப்போ இங்கே வரோம். இப்போ இங்கே வரும்போது இங்கே என்ன வோல்டேஜ் இருக்குதுன்னு பார்க்கணும். இதில் அப்படியே போகணும், இப்படியே போகும்போது உங்களுக்கு இங்கே என்ன இருக்குது? இங்கே இப்போ ஃபஸ்ட்டு P1க்கு பாருங்களேன், இப்படியே போகும்போது உங்களுக்கு இந்த பாயிண்டில் உங்களுக்கு விபிஆர் வோல்டேஜ் இருந்தது. அதே மாதிரி P2 வாட் மீட்டரில் போகும்போது உங்களுக்கு இந்த பாயிண்டில் என்ன வோல்டேஜ் இருக்குங்க? விஒய்பி வோல்டேஜ் இருக்குது. அந்த விஒய்பி எடுத்து இங்கே எழுதணும், இன்டூ கரண்ட். இதில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது பாருங்கள், ஐஒய்பி மைனஸ் ஐஆர்ஒய். இந்த லைனில் தானே போகுது. ஓகேங்களா? மிட் பாயிண்ட் எடுக்கக்கூடாது, காமன் பாயிண்ட் எடுக்கக்கூடாது, கீழே தான் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதியாச்சு, செகண்ட் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இப்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். சம் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் ரீடிங் ஆஃப் த 2 வாட் மீட்டர். நம்மளுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ரீடிங் கிடச்சது இல்லையா? ஃபஸ்ட்டு வாட் மீட்டர்லையும் செகண்ட் வாட் மீட்டர்லையும் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ P1 ப்ளஸ் P2 ஈக்குவல் டு, இதை எடுத்து அப்படியே இங்கே எழுதுங்க, ப்ளஸ் போடுங்க. இதை எடுத்து அப்படியே இங்கே எழுதுங்க. இதுக்கு ஏன் சார் பாசிட்டிவ் போட்டிங்கன்னா, இதுக்கு ஏன் நெகட்டிவ், இதுக்கு ஏன் பாசிட்டிவ்னா, இது இங்கே பாருங்கள், இந்த ஒய் ஃபேஸ் வந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு டைரெக்டாக இப்படி ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? ஆனால் இந்த காமன் பாயிண்ட்டு இந்த விபிஆருக்கு வந்து இப்படி போகுது. ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறதுனால தான் நான் இங்கே மைனஸ் போட்டேன். ஆனால் இது வந்து சேம் டைரெக்ஷன்லேயே போகிறதுனால வோல்டேஜ் பாசிட்டிவில் தான் இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியாச்சுங்களா? இப்போ என்ன பண்ணணும் பாருங்கள், மல்டிப்ளிகேஷன். மைனஸ் விபிஆர் இன்ட்டு ஐஆர்ஒய் மைனஸ் விபிஆர் இன்ட்டு மைனஸ் ஐபிஆர். இந்தமாதிரி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் விபிஆர் ஐஆர்ஒய், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் விபிஆர் ஐபிஆர் ப்ளஸ் விஒய் பை இன்ட்டு ஐஒய்பி. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். மைனஸ் விஒய்பி விஒய்பி ஐஆர்ஒய். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அரேஞ்ச் பண்ணி எழுத போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விபி ஐபிஆர் இதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறேன். அதுக்கு அடுத்தது இதை செகண்ட் எடுத்து எழுதிக்கிறேன்.
எழுதுனதுக்கு அப்புறமா இதுலேயும் IRY இருக்குது, இதுலேயும் IRY இருக்குது, இதுலேயும் மைனஸ் இருக்குது, இதுலேயும் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் IRY காமனாக வெளியே எடுத்தாச்சு. அப்போ பேலன்ஸ்டாக இருக்கும் VYB VBR. இப்போது கிர்ச்சோஃப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? எப்பயுமே டெல்டா கனெக்ஷன் இருக்கும்போது கிர்ச்சோஃப்ஸ் வோல்டேஜில், ஸ்டார் கனெக்ஷன் இருக்கும்போது கிர்ச்சோஃப்ஸ் கரண்ட்டில். இப்போது VRY + VYB + VBR இங்கே இருக்கிற 3 வோல்டேஜ் ஆட் பண்ணோம். VRY VYB VBR இதெல்லாம் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 0க்கு ஈக்குவலாக இருக்கும் பை கிர்ச்சோஃப்ஸ் வோல்டேஜில். நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த VRY இருக்குது இல்லையா, இதில் அந்த பக்கம் அமைச்சிட்றேன். அப்போ என்ன ஆகிடும் -VRY. இப்போது இந்த 5th ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போய் 4th ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ P1 + P2 = VBR IBR + VYB IYB - IRY. இதுக்கு பதிலாக இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும், -VRY. நெக்ஸ்ட் ஸ்டெப் P1 + P2 = VBR IBR + VYB IYB -× IRY VRY. இவ்வளோ தான் 10th. இதுதான் வந்து லாஸ்ட் ஈக்குவேஷன். இதுலேருந்து என்ன தெரியுது, the sum of instantaneous reading of 2 wattmeter is equal to the total power consumed by the load. அப்போ இதுதான் டோட்டல் பவர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு 2 வாட் மீட்டருக்கு நம்மளுக்கு 2 கேசஸ் இருக்குது. ஒன்று ஸ்டார் கனெக்ஷன், டெல்டா கனெக்ஷன். ஒரு 3 ஃபேஸஸ் கொடுத்து அதுலேருந்து 2 வாட் மீட்டர் யூஸ் பண்ணி பவர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? நம்மளுக்கு பவர் கிடச்சிரும், பவர் 1 பவர் 2. ஸோ டோட்டல் பவர் தான் P1 + P2.